இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் போட்டி போட்டு நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம் அதை செய்வோம் சொல்லுவாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்த அப்புறம் செய்யறாங்களா இல்லையான்றது மக்களுடைய பார்வைக்கு நம்ம விட்டுருவோம். பட் இளைஞர்கள் அரசியல் கட்சிகளுடைய வாக்குறுதிகளை என்ன மாதிரி எதிர்பார்ப்புகளோடு அணுக வேண்டி இருக்கு? என்ன மாதிரியான வாக்குறுதிகளை மாணவர்கள் எதிர்பார்க்கிறாங்க? உதாரணத்துக்கு கல்வியில கொடுக்கலாம், வேலை வாய்ப்புல கொடுக்கலாம், சுகாதாரத்துல கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகள் அரசியல் கட்சிகள் கொடுக்கறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்லல. பட் ஆனா இந்தந்த திட்டங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வாக்குறுதிகளை ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல, உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கு? என் நேம் வந்துட்டு எம் சஜிதா. நான் வந்துட்டு பயோடெக் டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஒரு டைம் பீரியட் வந்துட்டு 5 years எலெக்ஷன் பீரியட்னா அந்த 5 yearsம் அந்த பொலிட்டிக்கல் மேன் வந்துட்டு ஒரு மாதிரி என்கேஜ்டாக இருக்கணும் பீப்புள் கூட. கரெக்ட். ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டானா எந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்னா வந்து மக்களோட தொடர்புல இருந்துட்டு மக்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுத்த வாக்கு நிறைவேறிச்சா அப்படி கேட்கணும். இல்லைன்னா அந்தந்த பீப்புளை இது பண்ணி பார்க்கணும். ஆனால் கரெக்டாக எலெக்ஷன் டைமில் மட்டும் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். மித்த 4 வருஷம் அவங்க எங்கே போயிட்டாங்க? கடைசி வருஷம் மட்டும் வந்து நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்கிறத விட்டு 4 வருஷம் அவங்க 5 வருஷமும் அவங்க வேலையை செஞ்சால் மக்களுக்கு இன்னும் அவங்க இருந்துகிட்டே இருக்கலான்னு ஒரு மனசில் இருக்கும். அது அவங்க வரலன்னா அவங்களை கேள்வி கேட்கணும்னு தோணாதா? எல்லாருமே சேர்ந்தாதான் அந்த கேள்விக்கு ஒரு பவர் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எல்லாருமே நம்மளுடைய ஜனநாயக கடமை, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஃபுல் ஆயுதமான ஓட்டு போட்டா மட்டும்தான் நமக்கு அவங்க கிட்ட கேட்பதற்கான தகுதிகள் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு 100% ஓட்டு வலியுறுத்தணும் அப்படிங்கறதா இந்த நிகழ்ச்சியுடைய முழு நோக்கம். தொடர்ந்து ஹர்ஷினி. பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அது போக நீட் ஒழிக்கணும் முதல்ல. ஏன்னா நீட் படிக்கிறத விட அங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ள போறது முதற்கொண்டு எல்லாருமே கொடுமையா தான் இருக்கு. விவசாயிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, மக்களுக்கு நிறைய தேவையானது இருக்கு. சமத்துவங்கிற ஒண்ணு நிறைய கெட்டு போச்சு, அதுவும் வேணும். இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டீங்க. என்ன பாதுகாப்பு, என்ன மாதிரி சொல்றீங்க? என்ன ஆஸ்பெக்ட்? நிறைய நடக்குது இல்லைங்க சார் நாட்டுல ஏகப்பட்டது நடக்கலைங்க சார். அதுக்கான பாதுகாப்பு வேணும் சார். பெண்களுக்கு யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும்? தப்பா நடந்துக்கிறவங்கள்ட்ட இருந்து பாதுகாப்பு வேணும் சார். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆஃப்டர் காலேஜ் என்ன பண்றதுன்னு தெரியல. லைக் இப்போ வந்து நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதலான்னு பார்த்தா அங்க இருக்கிற சிலபஸ் எல்லாம் ஜாப்க்கு ரிலேட்டடாவே இருக்க மாட்டேங்குது. தென் இது படிக்கிறதுக்காகவே நம்ம வந்து இன்னொரு சென்டருக்கு போனா அது மேக்ஸிமம் 40K 50K சம்திங் கேட்குறாங்க. இப்போ நம்ம எக்ஸாமும் எழுதி பாஸ் ஆகிட்டோம், அந்த ஜாப்புக்கும் அந்த எக்ஸாமுக்கும் எதுவும் ரிலேட்டட் இல்லை. ஃபர்ஸ்ட் திங். தென் செகண்ட் ஒன் என்னன்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ லேப்டாப் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்கும் போய் பயனளிச்சதுன்னா இல்லை. பாதி பேர் எலிஜிபிளா இருந்தோம், அவங்களுக்கு லேப்டாப் கிடைக்கல. அது வந்து அவங்க பார்த்தாங்களான்னு கூட தெரியல. தென் நெக்ஸ்ட் ஒன் புதுமை பெண் திட்டம். கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாத்துக்கும் வந்து 1000 கொடுக்குறாங்க. எல்லாரும் தானே ஓட்டு போடுறோம், கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் போடலையே, ஏன் அவங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் கேர் கொடுக்குறாங்க? அந்த 1000 எல்லாத்துக்கும் கொடுத்தா எல்லாரும் படிக்கிறோம், எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. இதை ஏன் அவங்க வந்து நோட் பண்ண மாட்டாங்க? இது எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துட்டா நாங்க என்ன பண்றது? ஏதாச்சும் ஒரு ஹார்ட் ஒர்க் எங்க சைடு இருந்து வரணும்ல. ஃப்ரீயாவும் கொடுக்குறாங்க, அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேர மாட்டேங்குது. இப்போ உங்களுடைய கேள்வி ஃப்ரீயா கொடுக்க கூடாதுங்கிறதா இல்ல ஃப்ரீயா எல்லாத்தையும் கொடுக்கணும்ன்றதா? ஃப்ரீயா கொடுத்தா எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாருக்கும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வந்து சரியா இருக்கான்னு எலிஜிபிலிட்டி இருந்தும் ஒரு சிலருக்கு லேப்டாப் கிடைக்கலங்க, நிறைய பேருக்கு கிடைக்கல. நான் ஒரு ஸ்கூல் படிச்சேன், என் கூட படிச்ச எல்லாத்துக்கும் லேப்டாப் இருக்கு, ஆனா என்கிட்ட இல்ல. இல்ல உங்க ஸ்கூல்ல படிச்ச எல்லாருக்கும் கொடுத்தா உங்களுக்கு கொடுக்கல. அதே சேம் ஸ்கூல்ல இருந்து வரேன். ஈவன் ஐ கெட் சைக்கிள், ஆனா எனக்கு அதுக்கு லேப்டாப் வரல. இல்ல லேப்டாப் பொறுத்தவரை அந்த மாதிரி எதுவும் கேட்டகரி பார்க்கறது இல்லையே. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சா எல்லாரும் ஓட்டு போறாங்களே சார், அப்ப எல்லாத்துக்கும் லேப்டாப், எல்லாத்துக்கும் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும்ல. ஏன் பர்టిక్యులரா ஒரு பார்ஷியாலிட்டி எதுக்கு இருக்கணும்? என்ன ஆஸ்பெக்ட்ல உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லேப்டாப் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவிகள் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சீங்களா? நோ, எய்டட். ஓகே, எய்டட் ஸ்கூல்லயும் கொடுக்குறாங்க. ஓகே, கவர்மெண்ட் எய்டட். மத்த எல்லாருக்கும் கொடுக்கறப்ப கிளாஸ்ல இருக்கிற 60 பேருக்கும் கொடுக்கறப்ப உங்களுக்கு மட்டும் அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவிக்கு மட்டும் ஓட்டு போட்டா பரவாயில்லையா? மத்தவங்கள போட வேணாம். இல்ல அது ஓட்டுக்காக கொடுக்கறது இல்ல, அப்படி புரிஞ்சிக்க கூடாது. நம்ம அது அதுக்காக கொடுக்கறது இல்ல. அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எய்ட் தேவைப்படுது, அதுக்காக தான் லேப்டாப் கொடுக்குறாங்க. அது நம்ம ஏற்கனவே போன வீடியோல கூட சொல்லியிருக்கோம், போன ஒரு காலேஜ்ல சொல்லியிருக்கோம். அது யூடியூப்ல நியூஸ் தமிழுடைய சேனல்ல அது இருக்கு. லேப்டாப் வந்து ஏன் அரசு பள்ளி மாணவர்களுக்கு கொடுக்கப்படுது, தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏன் கொடுக்கப்படுறதுல நம்ம விரிவா சொல்லியிருக்கோம். தனியார் பள்ளி மாணவர்களும் பாதி பேர் வாங்கி இருக்காங்க. அப்ப மிச்சமே வாய்ப்பு வாங்கி இருக்காங்க. சான்ஸே இல்ல. நோ விலை கொடுத்து வாங்கி இருப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க.